ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்ஃபேட்டு 3-7 நாட்களுக்குள்ளே ஒரு 5 கிலோ பார்த்திங்கன்னா நடவு வயலுக்கு போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா சல்லிவேரை அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக நாம் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உரம் நெல் நட்டு ஜிங்க் சல்ஃபேட்டு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 5 நாள் கழித்து முதல் உரம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த உரம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மக்கிட்ட அக்ரிகல்ச்சரை பற்றி A to Z அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு நம்மளோட வீடியோக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா முதல் உரம் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதமும் சித்திரை பருவம் இந்த ரெண்டு, இதுக்கு அடுத்ததாக சித்திரை மாதம் நடுவும் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் அடி உரம் DAP வேண்டாங்க. மேல் உரமாக 20-20 கொடுங்க. அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எதனால் DAP வேணாம், அதில் மணிச்சத்து இருக்குது, பாஸ்பரஸ் ஓகே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் கரெக்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிலே எடுத்து வேலை செய்யும். ஓகேங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா 20-20 நைட்ரஜனும் கூட இருக்கிறதுனால, அதாவது யூரியாவும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா வெய்ய காலம், அவ்வளோ தான் வேணும். அதே மாதிரி தான் வேணும். அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை போடுங்க. அதுவே அதிகம்தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் பல பேர் சொல்லுவீங்க கமெண்டில், நாங்கள் 2 மூட்டை போடுவோம் ஜி, நாங்கள் 1.5 மூட்டை போடுவோம் ப்ரோ, நாங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு 2 போடுவோம். நான் ஒன்று சொல்கிறேன்னு நல்லா கேட்டுங்க. நம்மளுடைய மண்ணிலே பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, 3மே இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மருந்து போடுறது அது கூட இது போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம். முக்கியமான ஒரு ரீசனை புரிஞ்சுக்கிங்க. நம்ம மண்ணிலேயே ஆல்ரெடி 3 சத்துமே இருக்கும், அந்த நெல் பயிருக்கு தேவையான சத்துக்கள். இது போக பற்றாக்குறைக்கு தான் நம்ம மருந்துகளை கொட்டுறோமே தவிர்த்து, மருந்து கொட்டியே நம்ம விளைய வைக்கிறோன்றதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. ஓகேங்களா? மருந்தை போடாமலேயும் பயிர் வளையும், என்ன ஈல்டு கம்மியாக வளையும். ஏன்னா நம்மளதில் ஆல்ரெடி இந்த 3மே இருக்குது. இதனால தான் சொல்கிறது, சாயில் டெஸ்ட் எடுங்க. சாயில் டெஸ்ட் எடுத்து மண் சத்து, அதாவது பார்த்திங்கன்னா மண் சரிபார்ப்பு பார்த்துட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாம்பல் சத்து இருக்குது, எவ்வளோ தழைச்சத்து இருக்குது, எவ்வளோ மணிச்சத்து இருக்குது, இவ்வளோத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதுக்கேற்றால் போல் ஒரு 20% ஒரு 10% தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 கிலோவோ 7 கிலோவோ ஒரு ஏக்கருக்கே 20 கிலோவோ போட்டால் போதும். ஜி அப்போ 1 மூட்டைலாம் போடுறோமே, அதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, காற்றோட காற்றா எவாபரேட் ஆகி மேலே போயிடும். அப்படி இல்லைன்னா நீரோடு அடிச்சுக்கிட்டு மற்ற வயலுங்களுக்கு போயிடும். அது தேவையான இடத்துக்கு அது போய் சேர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா எவாபரேட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும் காற்றோட காற்றா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் பால் மாறி சாயில் டெஸ்ட் எடுக்கலைன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மருந்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4000-5000 எக்ஸ்ட்ராவாகவே செலவு பண்ணுவீங்க. இந்த 3 சத்துமே அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிட்டா அது தானாகவே கிடைக்கும். அப்படி சத்து கிடைக்காத பட்சத்தில் தான் நாம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து அந்த மருந்து அடுத்த மருந்துன்ட்டு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம், செலவை அதிகரிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சாயில் டெஸ்ட்டு மிக முக்கியம். அதை எடுக்கிறதுனால ஒன்றும் இட போகிறதில்ல, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். இப்போல்லாம் கிட்டே வந்துருச்சு. கிட்டே வாங்கி நம்ம சொந்தமாக சாயில் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய் மக்களே.